இன்னைக்கு நடந்த ரவுண்ட் ஆஃப் 32ல அர்ஜென்டினா விசஸ் கேப் வெர்டேக்கு மேட்ச் நடந்தது. இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து சரியா 29வது நிமிஷத்துல அர்ஜென்டினாவுக்காக மெஸ்ஸி ஃபர்ஸ்ட் கோலை அடிச்சாரு. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சு செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆனதும் சரியா 59வது நிமிஷத்துல கேப் வெர்டேக்காக வார்டே ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சாரு. ஃபைனலா இந்த மேட்ச் 90 நிமிஷத்துல டிரா ஆகிட்டு மெஸ்ஸி இந்த 90 நிமிஷத்துல 7 தடவை கோல் அடிக்க ட்ரை பண்ணாரு. பட் மெஸ்ஸியால ஒரு தடவை மட்டும்தான் கோலே அடிக்க முடிஞ்சது. யாருமே கற்பனை பண்ணி பார்க்காத அளவுக்கு இந்த மேட்ச் ரொம்ப டஃபா போனதால எக்ஸ்ட்ரா 30 நிமிஷம் இந்த மேட்ச்ல கொடுத்தாங்க. அதுல 92வது நிமிஷத்துல அர்ஜென்டினாவுக்காக மார்டினஸ் ஒரு கோல் அடிச்சாரு. அதுக்கப்புறமா 103வது நிமிஷத்துல கேப் வெர்டேக்காக லோபஸ் கப்ரால் ஒரு கோல் அடிச்சாரு. லிட்டரலி அர்ஜென்டினாவுக்கு கேப் வெர்டே சாவு பயத்தை காமிச்சிட்டாங்க. ஃபைனலா 111வது நிமிஷத்துல கேப் வெர்டேயோட பிளேயர் டைனி தெரியாம ஓன் சைடுல ஒரு கோல் அடிச்சிட்டாரு. அதனால அர்ஜென்டினாவுக்கு ஒரு கோல் ஆட் ஆகி அர்ஜென்டினா அதிர்ஷ்டவசமா இந்த மேட்ச்ல வின் பண்ணிட்டாங்க. எனிவே இந்த மேட்ச்ல அர்ஜென்டினா வின் பண்ணாலும் கேப் வெர்டேக்கு நம்ம எல்லாருமே ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணும். உண்மையை உணர்ந்த எல்லாரும் ரெஸ்பெக்ட் கேப் வெர்டே அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. கேப் வெர்டேக்கு தனியா ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடலாம்னு நான் நினைக்கிறேன். அடுத்தடுத்த மேட்சஸ் பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.